நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோவோலேருந்து கோலோவ் 900 அப்படின்ற ஒரு பார்ட்டி ஸ்பீக்கர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட அன்பாக்ஸ் ரிவ்யூ எப்படி இருக்கு எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஹலோ என்னமா பண்ணலாம், டிஸ்கோவுக்கு போகலாம். ஆல்ரெடி நேரமாச்சு, பசுந்தானே மூடி போச்சு. பார்ட்டி அவங்க வீட்டுல பார்ட்டி. இந்த பார்ட்டி ஸ்பீக்கரை வச்சு நீங்க வீட்டுல பார்ட்டி பண்றது மட்டும் இல்லைங்க, நீங்க எங்கேயாவது வெளியே போறீங்க அப்படின்னா கூடவே இந்த பார்ட்டி ஸ்பீக்கரையும் தூக்கிட்டு போக முடியும். இது ஃபுல்லா வயர்லெஸ், பேட்டரி இருக்கு, 6 மணி நேரம் நான் ஸ்டாப்பா இதை யூஸ் பண்ணிக்க முடியும். நான் உங்களுக்கு கையிலேயே தூக்கி காட்டுற பாருங்க. நீங்க ஃப்ரெண்ட்ஸோட அடிக்கடி வெளியே போவீங்கன்னா வெறும் வெளியே போயிட்டு வரதுக்கு பதிலாக இந்த பார்ட்டி ஸ்பீக்கர் இருந்துச்சுன்னா ஜாலியாக நீங்க பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ண முடியும். எல்இடி லைட்டு, 200 வாட் ஸ்பீக்கரு, 6 மணி நேரம் நான் ஸ்டாப்பா நீங்க இதுல பாட்டு கேட்டுக்க முடியும். இந்த பார்ட்டி ஸ்பீக்கரோட அன்பாக்ஸ் ரிவ்யூ, எவ்வளோ அமௌண்ட்டு, இது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். வெறும் பாட்டு மட்டும் கேட்க முடியாது, இந்த மைக்கை வச்சு நீங்கள் இதில் பாட்டு பாட முடியும், பேச முடியும். ஸோ இந்த மாதிரி பாட்டு பாடி பேசி ஃபன் பண்ண முடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே. இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் தான் ஆர்டர் கொடுத்துருந்தேன். ஸோ பிராண்ட் அம்பாசிடர், இதோட ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்கு, ரிமோட்டோட ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இப்படி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் மைக் கொடுத்துருக்குறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி வயர்லெஸ்ஸு. ஸோ எங்கேயுமே ஒயரே இருக்காது, ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணோம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 செல்லு நீங்கள் போட்டு இது ஒயர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஒயரே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லை. இப்போ அடுத்ததாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் கண்ட்ரோல் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும். ரிமோட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிசைனாக சூப்பராக தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வாரண்டி கார்டு இருக்குது, யூசர் மேனுவல் இருக்குது. ஸோ வாரண்டிங்க, இது எந்த பிரச்சனாலும் நீங்கள் வாரண்டியில் கவர் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதாங்க பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும் நீங்கள் இதை. ஸோ கரண்ட் இல்லைன்னா கூட இதில் நீங்கள் பாட்டு கேட்டு பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ஃபோனில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் ப்ளூடூத் இல்லாமல் கூட இதில் பாட்டு கேட்டுக்க முடியும். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோவோலேருந்து கோலோவ் 900 அந்த ஸ்பீக்கரோட கொடுத்துருக்குறாங்க, பார்ட்டி ஸ்பீக்கர். இதை இப்போ எடுப்போம். பார்ட்டி ஸ்பீக்கர் இது கொடுத்துருக்குறாங்க. இதோட டெஸ்டிங் எல்லாத்தையுமே நம்ம பண்ணுவோம். எல்லா சவுண்ட் குவாலிட்டி, பேஸ் டெஸ்ட் எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட டிசைனு, பில்டு குவாலிட்டியை பற்றி நம்ம பார்த்துடலாம். இதோட லுக்கை பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு வந்து பிளாக் கலரில் ப்ரீமியம் ஃபினிஷிங்கில் இதை கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்க்ராட்ச் ஆகாது, ஸ்டைலிஷாகவும் இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்குது அப்படின்றத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இது வந்து போர்ட்டபிள், நீங்கள் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போக முடியும். பாருங்கள், 1 ஹேண்டில் என்னால் தூக்க முடியுது. இதை வந்து உங்கள் பெட்ரூமில் வச்சுக்க முடியும், உங்கள் ஹாலில் வச்சு ஹோம் தியேட்டராக யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக நீங்கள் எங்கேயாவது அவுட்டோர் வெளியே போகிறீங்க அப்படின்னா பார்ட்டி பண்ணுறதுக்கு கையோடையே தூக்கி போய்க்கலாம், டெரஸில் வச்சு யூஸ் பண்ண முடியும். ஸோ எங்கே வேணால் இதை நீங்கள் போர்ட்டபிளாக யூஸ் பண்ண முடியும். இதில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக ஃபிட் ஆகிடும். இதில் ஒரு கேம் சேஞ்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட எல்இடி கலர்ஃபுல்லான லைட்டு தான். இந்த லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வெறும் கலர்ஃபுல்லாக எரியிறது மட்டும் கிடையாது, உங்களுக்கு இந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி, பீட்டுக்கு தகுந்த மாதிரி இதோட லைட் வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு லைவாக ஒரு நாட்டியலியா ஃபீலு இல்லாத ஏதாவது பாட்டு கச்சேரி இந்த மாதிரி போகும்போது என்ன உங்களுக்கு ஃபீல் இருக்குதோ அந்த ஃபீலை இந்த எல்இடி லைட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் கிடையாது, வெறும் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க, அது கிடையாதுங்க. இந்த லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக அடிக்கணும், பீட்டுக்கு ரொம்ப இதுவாக இருக்கணும், இல்லை சில் மூடில் இருக்கணும், பார்ட்டி மூடில் இருக்கணும் அப்படின்னா எல்இடி மோடுன்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த எல்இடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஏன்னா கனெக்டிவிட்டி தான் முக்கியமானது. இதை சீம்லெஸ்ஸாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா எக்கச்சக்கமான கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி சீம்லெஸ்ஸாக, ஃபாஸ்ட்டாக, 0 லேக்ல நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா ப்ளூடூத் 5.3 கொடுத்துருக்குறாங்க. அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மைக் 1, மைக் 2. ஸோ இதில் வயர்லெஸ் மைக் யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கிட்டாரு இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிள். ஆக்ஸ் கேபிளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோனில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். டிஎஃப் கார்டு. ஸோ டேரெக்டாக நீங்கள் எங்கேயாவது அவுட்டோர் போகிறீங்க
அங்கே வந்து உங்களுக்கு இன்டர்நெட்டே கிடைக்கல அப்படின்னும் போது டேரெக்டாக மெமரி கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா யூஎஸ்பி டேரெக்டாக பென்ட்ரைவை நீங்கள் இன்சர்ட் பண்ணியும் பாட்டு கேட்டுக்க முடியும். இதுக்கு பவர் எப்படிங்க வருது, கரண்ட்டே தேவையில்லைன்னா எப்படின்னா டிசி இன்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போர்ட்டில் நீங்கள் சார்ஜ் போட்டுக்க முடியும். பவர் ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் அதிகப்படுத்துறது கம்மி பண்ணுறதுக்கு சின்னஸாக கொடுக்கலங்க, பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ சும்மா டச் பண்ணாவே இது வந்து வால்யூமை டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும், இன்க்ரீஸும் பண்ணிக்க முடியும். ரிவர்ஸ் சாங் இப்போ ஃபோனை இங்கே ஸ்டாண்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் ஃபோனை வச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபோனை டச் பண்ணாமே நீங்கள் இங்கே ப்ரீவியஸ் சாங்கை பண்ணிக்க முடியும், நெக்ஸ்ட் சாங்கை பண்ணிக்க முடியும், கேட்டுக்க முடியும். எல்இடி இது மோட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளூடூத் மோடா, ஆக்ஸ் மோடா, இந்த மெமரி கார்டு மோடா, யூஎஸ்பி மோடா அப்படின்றத நீங்கள் இந்த மோட் பட்டனை கிளிக் பண்ணி எல்லாத்தையும் மாற்றிக்க முடியும். இன்னும் ப்ரிவியூ, ஸோ இந்த மெனு வந்து என்ன மெனுவில் இருக்குது அப்படின்றத நீங்கள் இந்த ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்க முடியும். முக்கியமான பட்டன் PPTWS. சரி, இது எதுக்கு அப்படின்னு கேட்பீங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ஹோம் தியேட்டரா யூஸ் பண்ணணும், வீட்டில் சரௌண்ட் சவுண்ட் கேட்கணும்னா இந்த ஒரு ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்கான், சவுண்ட் குவாலிட்டியை டெஸ்ட் பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? இப்போ உங்களுக்கு லைவாக சவுண்ட் குவாலிட்டியை டெஸ்ட் பண்ண போகிறேன். இதோட ஸ்பீக்கரோட 200 வாட் சவுண்ட் எப்படி இருக்குன்னு கேளுங்க, வேற லெவலாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் பேஸு. ஸோ இதோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீப்பாக இருக்கும், செம குவாலிட்டியாக இருக்குது. இதோட சப்வூஃபரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் சப்வூஃபர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் வாய்ஸ் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சாங்கெல்லாம் கேட்குறீங்க, லிரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும், நல்லா புரிகிற மாதிரி இருக்கும், பேஸும் உங்களுக்கு ஹெவியாக இருக்கும், எந்தவித இறைச்சலும் இதில் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஃபீச்சர்ஸையும் பார்த்துட்டோம். இப்போ சவுண்ட் குவாலிட்டியை பற்றி பார்க்கலாம். நான் உங்களுக்கு மொபைல் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டேன், சவுண்டை ப்ளே பண்ணி எப்படி இருக்குன்றதை நீங்கள் லைவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு டைம் போயிட்டு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதை தான் யூஸ் பண்ணுன்றது இல்லை. ஸோ ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா கண்ட்ரோலுமே பார்த்தீங்கன்னா இதுலையே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. பவர் ஆன் பண்ணுறேன் பாருங்க. ஸோ ஒரே செகண்டில் பவர் ஆன் ஆகிடுச்சு. ஸோ பவர் ஆன் ஆகிறது மட்டும் இல்லை, இன்ஸ்டண்ட்டாக கனெக்டும் ஆகிடுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாங்ஸை ப்ளே பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 1 கிளிக். நெக்ஸ்ட் சாங் வேணும்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் சாங், ப்ரீவியஸ் சாங்ஸு, சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலும் இதுலேயே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டீக்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஈக்குவலைசர் மோடும் கொடுத்துருக்காங்க. 5 விதமான ஈக்குவலைசர் மோட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்இடியை கண்ட்ரோல் பண்ண முடியும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ எல்இடி ஒரு லைட் ஓடிட்டு இருக்கா, கிளிக் பண்ணுறேன், வேறு லைட் மாறிடும் பாருங்கள். கிளிக் பண்ணுறேன், வேறு லைட் மாறிடுச்சு, திருப்பியும் கிளிக் பண்ணுறேன், வேறு லைட் மாறிடுச்சு, திருப்பியும் கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிற மாதிரி ஒவ்வொரு மோடாக நீங்கள் எல்இடியை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வந்து பேஸ் அதிகமாக நிறைய பேஸ்னால் இதை ப்ளஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வாய்ஸ் நல்லா குவாலிட்டி இருக்கணும், இதை ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் ரிமோட்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நீங்கள் பாட்டு கேட்குறீங்க, பேஸ் நல்லா இருக்குது, வாய்ஸ் குவாலிட்டி சூப்பராக இருக்குது, ஓகே என்ஜாய் பண்ணுறீங்க, அது மட்டும் தானேங்க? அது மட்டும் கிடையாது, மைக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மைக்கில் நீங்கள் பேசுகிறது இதில் கேட்கும். இப்போ பாருங்கள், நான் பேசுகிறேன், ஹலோ ஹலோ, பார்த்தீங்களா? ஸோ இந்த நாட்டிய ரெக்கார்ட் டான்ஸில் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ்லலாம் பேசுவாங்கள்ல, நல்ல எக்கோ எஃபெக்ட் வரும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பேசுறதெல்லாம் ஓகே, பாட்டும் பாட முடியும்னு சொன்னல. ஸோ பேக்ரவுண்டில் மியூசிக்கும் ஓடுதா, இப்போ நான் பேசுறதும் கேட்குது உங்களுக்கு, ஹலோ. ஸோ நீங்கள் இப்போ பாட முடியும். ஸோ மைக் இருக்கிறதுனால நீங்கள் இதில் பாடிட்டு மியூசிக்கும் கேட்க முடியும். ஓகே, அது மட்டும் இல்லை, நீங்கள் கிட்டார்லாம் வாசிப்பீங்கன்னா அதை கூட இதில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வாசிக்கிறத இதில் கேட்க முடியும். ஸோ மைக்கில் பேச முடியும், பாட முடியும், கிட்டாரு மைக் எக்ஸ்ட்ரா பண்ணுறது நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்ட்டிக்கு போகிறீங்க, ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்பீக்கர் இருந்தால் போதும், வேற எந்த ஸ்பீக்கரும் தேவையில்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட பேட்டரி பேக்கப்பு 6 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக நீங்கள் சாங்ஸ் ப்ளே பண்ணி கேட்டுக்க முடியும். 6 மணி நேரம் சார்ஜ் வருது. சரி, சார்ஜ் எவ்வளோ நேரம் ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 1 or 2 hour சார்ஜ் போட்டிங்கன்னா போதும், நீங்கள் இந்த சார்ஜ் ஃபுல்லாகிடும். 6 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, இது பார்க்குறதுக்கு பெரிய ஸ்பீக்கர் மாதிரி இருக்கே, வெயிட் எவ்வளோ இருக்கும், எங்கே டிரான்ஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகும்போது போர்ட்டபுளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னு நீங்கள் இப்போ லைவாக பாருங்கள். ஸோ ஒரே கையில் என்னால் தூக்க முடியுது, லைட் வெயிட். ஸோ போர்ட்டபிள், ஈஸியாக நீங்கள் எங்கே வேணால் அழகாக பைக்லேயா இருக்கட்டும், கார்லேயா இருக்கட்டும்,
நீங்கள் ஈஸியாக தூக்கிட்டு போயிட்டு சாங்ஸ் கேட்டு என்ஜாய் பண்ண முடியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பேஸ் சவுண்ட் இருக்கணும், சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கணும், அல்டிமேட் ஃபன்னு, நல்லா இந்த மாதிரி மைக்லலாம் பேசி பாடி என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவோட கோ லவுட் 900 இந்த ஸ்பீக்கரை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இப்போது இதில் என்னென்ன இருக்குது மெயினான ஃபீச்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 200 வாட் ஸ்பீக்கர் இருக்குங்க, நல்ல ஹெவியான சவுண்டு கிடைக்குது. அதுக்கு அடுத்தது எல்இடி லைட்ஸ், வெறும் சவுண்ட் மட்டும் இருந்தால் போதுமா, நைட்டில் தான் மேக்ஸிமம் எல்லாமே பார்ட்டி பண்ணுவீங்க, அதுக்கு நல்ல எல்இடி கலர்ஃபுல்லான லைட்டிங் வந்து இவங்க கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்தது ஒயர்லெஸ் மைக் இருக்குது, நீங்கள் ஒயர்லெஸ்ஸாக பாட்டு பாடி என்ஜாய் பண்ண முடியும் இந்த மைக்கில். அதுக்கடுத்த முக்கியமான ஆப்ஷன்ஸ் கனெக்டிவிட்டி, ப்ளூடூத் 5.3 கொடுத்துருக்குறாங்க, ஈஸியாக ஃபாஸ்ட்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். நிறைய போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, எல்லா விதமான கனெக்டிவிட்டியும் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக இந்த ஸ்பீக்கரை நீங்கள் வாங்குறதுனா கன்சிடர் பண்ணலாம். இதோட லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழவே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 9,999 10,000. பட் இப்போ ஆஃபர் ப்ரைஸில் அமேசானில் இதிலலாம் பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், இப்போவே கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆஃபரில் இன்னும் கம்மியாக கூட இருக்கலாம், 6,000 கூட கிடைக்கலாம். என்ன ரேட்டுன்றதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள்.